கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்து அவரும் அந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அனைவரையும் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் முதல்வர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டுப்பெறலாம். சுரேஷ்குமார், முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் நிகழ்வில் முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். ஓட்டத்தில் பங்கேற்று தானும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார் முதல்வர். தற்போது எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் தான் தற்பொழுது இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்று ஓடிக்கொண்டிருக்கூடிய வேளையில் அவரோடு சேர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட அதே போன்று பொதுமக்கள், இளைஞர்கள் என சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது இன்று காலை சுமார் ஒரு 6:15 மணி அளவில் தொடங்கியது. அண்ணா நினைவிடம் அருகே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பொதுமக்கள், இளைஞர்கள், அதே போன்ற கல்லூரி மாணவ மாணவர்கள் உட்பட 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு அந்த கையெழுத்திடும் பதாகையிலும் கையெழுத்தை முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தானும் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்பதாக பொதுமக்களோடு சேர்ந்து அவரும் இந்த காமராஜர் சாலையில் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றார். அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட பொதுமக்களோடு சேர்ந்து காமராஜர் சாலையில், அதாவது கலங்கரை விளக்கம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கலங்கரை விளக்கத்துக்கு முன்பாக ஔவையார் சிலை வரையில் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது காமராஜர் சாலையில் நடக்கிறது. ஔவையார் சிலையில் மீண்டும் திரும்பி அதே காமராஜர் சாலையில் ஓடி தீவுத்திடலில் நிறைவடையும் வகையில் இந்த ஓட்டம், விழிப்புணர்வு ஓட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றுவதால் ஏராளமான பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தில் தான் எல்லோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சார்பில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலை உள்ளே வாகனங்கள் எதுவும் செல்வதற்கு அனுமதி இல்லை, முழுவதுமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலை நோக்கி வரக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளிலும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். விழிப்புணர்வு ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுமார் ஔவையார் சிலை வரை, அதாவது அண்ணா நினைவிடம் அருகே தொடங்கி ஔவையார் சிலை வரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஓடியிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஏராளமான பொதுமக்களும் அதே போன்ற இளைஞர்களும் பங்கேற்று ஓடியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீண்டும் திரும்பி தீவுத்திடல் நோக்கி தற்போது பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் எல்லாம் திரும்பி தீவுத்திடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஔவையார் சிலை வரையில் தனது இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கார் என்றே சொல்ல வேண்டும். தற்போதைய நிலையில் சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும், அதாவது அரசு சார்ந்த நிகழ்வில் பங்கேற்கும் பொழுது அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவும் அதே போன்ற பொதுமக்கள் பார்வையிடுவதும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து செல்லும் வழியில் கூட பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு அவரை பார்ப்பார்கள், அவருக்கு கைகளை அசைத்து உற்சாகப்படுத்துவார்கள். அதே வேளையில் இன்று போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை தொடங்கி வைத்து அவரும் பங்கேற்றதால் பொதுமக்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், நேற்று நடைபெற்ற அரசு பேருந்துகள் துவக்க விழாவிலும் கூட முதலமைச்சர் பேருந்துல நீண்ட தூரம் பயணிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அங்கிருந்த நடத்துனர்கள், ஓட்டுநர்களோடெல்லாம் சகஜமா பேசி தொடர்ந்து அவரே வீடியோவையும் ரெக்கார்ட் செய்து கொண்டு வெகு நேரம் அந்த பேருந்துல பயணித்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு மாரத்தான் ஓட்டத்திலையும் முதலமைச்சர் பங்கேற்று நீண்ட தூரம் ஓடி இருக்கிறார். மக்கள் எப்படி பாக்குறாங்க? மக்களுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்திருக்கா? மக்களோட உணர்வுகள் என்ன? குறிப்பா பார்த்தோம் என்றால் விக்னேஷ், இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக தலைமைச் செயலகத்திற்கு வரும் அந்த ஆடை அணியாமல் சாதாரணமாக இது போன்ற விழிப்புணர்வு ஓட்டத்தில், அதாவது காக்கிங் செய்யக்கூடிய அந்த ஆடை போன்று டிஷர்ட், ட்ராக் சூட் போன்ற ஆடையை அணிந்து கொண்டு பொதுமக்களோடு பொதுமக்களாக முதலமைச்சர் அவர்கள் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்.
அதே வேளையில் அவரும் நேரடியாக கொடியசைத்து தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து பொதுமக்களோடு ஓடியதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும், உற்சாகம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் என்பது சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறுகிறது. அவர்கள் எல்லாம் உற்சாகம் பெறும் வகையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓட்ட போட்டி நடைபெறக்கூடிய அண்ணா நினைவிட பகுதிக்கு காரில் வந்தடைந்த முதலமைச்சர் அவர்கள் ஓட்ட போட்டியை தொடங்கி வைத்ததோடு அவரும் பங்கேற்று ஓடி இருக்கிறார். அதாவது இந்த நிகழ்வு என்பது சுமார் 5.5 கிலோமீட்டர் என்று குறிப்பிட்டிருந்தோம். அண்ணா நினைவிடம் பகுதியில் தொடங்கி கலங்கரை விளக்கம் முன்பாக இருக்கக்கூடிய ஔவையார் சிலை வரையில் ஓடி மீண்டும் திரும்பி தீவுத்திடலை அடையும் வகையில் தான் இந்த போட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இதில் பாதி தொலைவிற்கு, அதாவது ஏறத்தாழ சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதலமைச்சரே பொதுமக்களோடு பொதுமக்களாக ஓடி இருப்பதன் காரணமாக இது பங்கேற்றவர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த போட்டி விழிப்புணர்வு போட்டியாக நடைபெறுகிறது. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற வகையில் இந்த போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும், போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓட்ட போட்டி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி என்பது நடைபெறுகிறது. ஆகவே அதிகாலை நேரத்திலே ஏராளமானோர் ஆர்வமோடு பங்கேற்றிருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பார் என்று ஏற்கனவே அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் முதலமைச்சர் பங்கேற்று இந்த போட்டியை தொடங்கி வைத்ததோடு அவரும் ஓடிய இந்த காட்சியை கண்டவர்கள் எல்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் இந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே வேளையில் உறுதிமொழியும் எடுத்திருக்கிறார்கள். அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக அரசுக்கு துணை நிற்க வேண்டும், போதைப் பொருளை முழுமையாக ஒழிப்பதற்கு தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும், மேலும் அதே போல போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு வருகிறவர்களை மீட்பதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு உதவ வேண்டும் என்று இந்த உறுதிமொழியை முதலமைச்சர் தலைமையில் இந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு என்பது அவர்களுக்கு தெரிவதோடு அவர்களும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்கும் பட்சத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு என்பது ஒரு இயக்கமாக மக்களிடம் சென்றடைய வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. அதே வேளையில் முதலமைச்சரும் சேர்ந்து ஓடி இருப்பதால் இது பொதுமக்களிடம் மேலும் இந்த விழிப்புணர்வு என்பது மிக வேகமாக சென்றடையும் என்றே நமக்கு தோன்றுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், முதலமைச்சரின் பங்கேற்பு என்பது மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் கூட போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை இது மேம்படுத்தும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சுரேஷ், இந்த நிலையில இந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிறது சஸ்பென்ஸா வைக்கப்பட்டிருந்ததா, ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்பட்டதா, எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க? விக்னேஷ், நாம் பார்த்தோம் என்றால் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு துறையின் சார்பில் இருக்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தான் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டது. இதற்காக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முன்பதிவு என்பது இணைய வழியாக செய்யப்பட்டது. அதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் நேற்றைய இரவு வரை அவர்கள் எல்லாம் முன்பதிவு செய்ததாக கூறுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கான டிஷர்ட் உள்ளிட்ட ஏற்பாடுகள், குடிநீர் போன்றவையும் ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகை தருகிறார் என்றும் அவரும் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்கள். இல்லாவிட்டால் அதிக அளவு பொதுமக்களும் மேலும் வெளியூரில் இருந்தும் ஏராளமானோர் வந்துவிட்டால் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இதில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் சிரமம் ஏற்படும் என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்பது குறித்து முன் தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இது சாதாரணமாக ஒரு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஒரு ஓட்டமாகத்தான் இந்த இணைய வழியாக இதற்கான முன்பதிவு என்பது தொடங்கப்பட்டது. SDAT எனக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு யாரெல்லாம் இதில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டது. அந்த வகையில் தான் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் ஆர்வத்தோடு இந்த முன்பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அதிகாலை நேரத்திலேயே இவர்கள் எல்லாம் இந்த போட்டி தொடங்கக்கூடிய நேப்பியர் பாலம் அருகே வந்து சேர்ந்ததுதான் இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியாமல், முன்கூட்டி அவர்கள் தகவல் தெரியாமலே இந்த விழிப்புணர்வு போட்டியில் பங்கேற்பதற்காக அவர்கள் எல்லாம் ஆர்வமோடு வந்திருந்தார்கள் என்றே கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்தது தெரிந்தவுடனே அவர்களுக்கு இன்னும் உற்சாகம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பலரும் முதலமைச்சர் பங்கேற்பது குறித்து தெரிந்திருந்தால் தானும் சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஆகவே சுமார் 10,000 முதல் 15,000 பேர் பொதுமக்கள் இளைஞர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பலரும் குடும்பமாகவும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் உறுப்பினர்களோடு கூட பங்கேற்பதை பார்க்க முடிகிறது.
இன்றைய காலை தினத்தில், அதுவும் காலை வேளையில் இவ்வளவு பெரிய இந்த பொதுமக்கள் விழிப்புணர்வு ஓட்டத்தில், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அவரும் பங்கேற்றிருப்பதால் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு அதிசயமாக அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஏதோ அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்ந்தது போல அவர்கள் உணர்வதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், இந்த ஓட்டத்துல வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி, ஹாக்கி வீரர் ரியாஸ் உள்ளிட்ட முக்கியமான தமிழ்நாட்டின் விளையாட்டு முகங்கள் பங்கேற்றிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. சுரேஷ், இந்த நிலையில போதைப் பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரதா பார்க்கிறோம். சட்டமன்றத்திலையும் முதல்வர் விஜய் இது தொடர்பாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் விஷயத்துல அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்னெடுக்கப்படுது? விக்னேஷ், நாம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் போதைப் பொருள் என்பது இளைஞர்களையும் பொதுமக்களையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளுக்கு உண்டாக்கி வருகிறது. அதனால் அவருடைய அன்றாட நடவடிக்கைகள் தொடங்கி பல பிரச்சனைகளுக்கு போதைப் பொருள் என்பது காரணமாக அமைந்து வருவதால் அதனை தடுக்க வேண்டும், அதே போன்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்கள், போதைப் பொருளை விற்கக்கூடியவர்கள் போன்றவர்களெல்லாம் காவல்துறையினர் கண்டறிந்து அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை தடுப்பதற்கான வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் என்றால், பொதுமக்களிடம், மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது கல்லூரி, பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நாளிலும் உறுதிமொழி என்பது அனைத்து கல்லூரிகளிலும் அதே போன்று மாணவர்களிடமும் எடுப்பதற்கு அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவர்களிடம், பொதுமக்களிடம், அதே போன்று இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு துறையின் சார்பில் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் எல்லாம் டி-ஷர்ட், அதாவது ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற வகையில் போதைப் பொருளை தடுக்க வேண்டும், ஓட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு டி-ஷர்ட்டை அணிந்தபடி அவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது ஒரு புறம் என்றால், விழிப்புணர்வும் மக்களிடம் சென்று சேரும் பட்சத்தில் அதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கும், அதே வேளையில் போதைப் பொருள் சார்ந்த விற்பனையோ பதுக்கல் போன்றவை எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கு பொதுமக்களும் தகவல்களை தெரிவிப்பதற்கு இது உந்து சக்தியாக இருக்கும் என்ற வகையில் தான் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தின் மூலியமாக பொதுமக்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு என்பது கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்து அதில் தானும் பங்கேற்று ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.